Hey friends, hi, hello, வணக்கம். ஸோ டிஎன்பிசியிலேருந்து அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனாலிஸ்ட். ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங்கான ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ April 7 அன்னைக்கு நடந்திருக்கும். உங்களில் பல பேர் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் எல்லாருக்குமே எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்குது. அந்த மொத்த டவுட்ஸுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ டவுட்ஸ் இருக்கவங்க மட்டும் அந்த டவுட்ஸை பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட் இருக்கோ அந்த இடத்துக்கு நேவிகேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வில் பிகின். ஃபர்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா, ஆன்சர் கீஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 3 to 4 days or maximum 5 days குள்ள கண்டிப்பா answer keys வந்துரும். In that scenario, today or tomorrow you can expect answer keys, and when it is posted கண்டிப்பா அதோட detailed explanation video வந்து இந்த சேனல்ல இருக்கும். So stay tuned. Okay, next வந்துட்டு OA mark sharingல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்னன்னா, அந்த ஃபைனலாக ஷேட் பண்ணுற அந்த ரிமைனிங் கொஸ்டின் ஷேடிங்கில் தப்பு பண்ணிட்டீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 marks மட்டும் கழியும், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, சேம் லைனில் வந்துட்டு 2 ஷேடிங் பண்ணிட்டோம், அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, அந்த மார்க்கை வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லைல்ல. ஸோ அதனால் அந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணதாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மற்றபடி ஜென்ரலாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பழகின ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ மற்ற பிரச்சனைகள்லாம் இல்லை, இது மட்டும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் கேட்டதுனால சொல்கிறேன். ஸோ வந்துட்டு ஆன்சர்ஸ் மிச்சம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் தப்பாக போட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் 2 marks டிடெக்ட் ஆகும். இல்லை நீங்கள் வந்து ஏதாவது கொஸ்டினில் 2 times நீங்கள் ஷேட் பண்ணிட்டீங்க, தெரியாமல் ஏவும் ஷேட் பண்ணி சியும் ஷேட் பண்ணிட்டீங்க ஒரே கொஸ்டினுக்கு அப்படின்னா கூட அது ஒன்றும் இல்லை, அந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணதாவே கணக்கில் எடுக்காது, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதனால நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் கிடையாது, முடிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ மினிமம் மார்க் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி மினிமம் மார்க்கை எங்கேயோ நான் வந்து மீட் பண்ணல. இப்போ ஆக்சுவலி என்ன இதோட கான்செப்ட்னா, மார்னிங் ஒரு பேப்பர் எழுதினீங்களா 3 hours, அது ப்ளஸ் ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர், இந்த ரெண்டுத்துலேயும் 2 மினிமம் மார்க்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதை தாண்டினா மட்டும்தான் உங்கள் 3rd பேப்பர் எவாலுவேட் ஆகிருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் 3rd பேப்பர் சூப்பராக பண்ணிட்டேன், பட் மார்னிங்கில் இல்லை ஆஃப்டர்நூனில் ஏதாச்சும் பேப்பரில் வந்து நான் எனக்கு கொஞ்சம் கட் ஆஃப் மீட் பண்ணலன்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படி மீட் பண்ணலன்னா அவங்க 3rd பேப்பருக்கு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம பாஸ் பண்ண கேட்டகரிக்கு கூட ஆக மாட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணோம், பாஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த டாப்ல இருந்து வந்துட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்னு வரும்போது நம்ம எந்த போஸ்டிங்கில் உட்காகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இப்போ நீங்கள் மார்னிங் கிளியர் பண்ணிட்டீங்க, ஆஃப்டர்நூன் கிளியர் பண்ணல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட நெக்ஸ்ட் பேப்பர் 3rd பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தது வந்துட்டு நீங்களாம் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, பட் அஃபிஷியல் ஆன்சர் கீன்னு ஒன்று வரும்போது மேபி நீங்கள் தப்புன்னு நினச்ச ஏதோ ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மினிமம் ஸ்பெசிஃபைட் மார்க்ஸ் அப்படிங்கிறது ஜெனரல் கேட்டகரிக்கு 50-50%, மார்னிங் 15, ஆஃப்டர்நூன் 55. ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் போது ஈவன் நீங்கள் அதை மீட் பண்ணாமல் இல்லை உங்கள் கேட்டகரிக்கான மார்க்கை மீட் பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரியான எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து டவுட்டு தான், காலையில் பேப்பர் கிளியர் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட், அவ்வளோதான். ஓகே ஃபைன், நம்ம அடுத்த எக்ஸாமை பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் நெருக்கி வருது, மேபி இன்னும் 3 மார்க் இருந்தால் 4 மார்க் தான் நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னா ஓகே ஃபைன், தட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ மினிமம் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். ஸோ அந்த மினிமம் மார்க் மார்னிங், அந்த மினிமம் மார்க் ஆஃப்டர்நூன், அந்த மினிமம் மார்க் அதாவது அந்த ஆப்டிடியூட் எழுதிருப்பீங்களா, இது 2த்தையும் மினிமம் மார்க் தாண்டினா மட்டும்தான் உங்கள் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கணக்கில் எடுக்கப்படும். டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கும் மினிமம் மார்க்குக்கு 3 மினிமம் மார்க்கும் சேர்த்தாதான் நீங்கள் பாஸ் கேட்டகரிக்கே வருவீங்க. ஒன்ஸ் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா அகைன் காம்படிட்டிவ் பேசிஸில் டாப்லேருந்து யார் வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் த காமன் ப்ரொசீஜர். அதனால இதில் வந்து கொஞ்சம் தெளிவாயிக்கோங்க. அடுத்தது கட் ஆஃப் பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது வந்து இதுக்கு முன்னாடி பெரிய லெவலில் நடந்ததில்லை. ஓகே, அது வந்து ஒன் ஆஃப் த திங். அடுத்தது இந்த எக்ஸாம் எத்தனை பேர் எழுதினாங்கிற ஐடியாவே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கல. ஆக்சுவலி வந்துட்டு நிறைய பேர் அப்ளை தான் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் டர்ன் அவுட் ரேஷியோ வாஸ் டூ லெஸ், வே டூ லெஸ். லைக் 20 பேர் just 5 to 6 attended. இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண எக்ஸாம்ல திஸ் இஸ் த லோவஸ்ட் லெவல். ஈவன் கேட் கேட்லாம் கூட இவ்வளோ பேர் லீவ் போட்டதே கிடையாது. ஸோ இதுக்கு ஏன் இவ்வளோ பேர் வாங்கல அப்படிங்கிறது தெரியல. ப்ராபப்ளி இந்த எக்ஸாம் பற்றின ஐடியா நம்ம யாருக்குமே இல்லாததுனால பல பேர் வந்திருக்க மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் த பேப்பர் வாஸ் ஹைலி டெக்னிக்கல் அண்ட் இட் இஸ் சம்திங் லைக் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸால கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேப்பராக தான் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸஸில் எல்லாருமே படிச்சிருந்தா கூட கொஞ்சம் இது வந்துட்டு சிஎஸ்சி ப்ரெடாமினெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம் தான். ஏன்னா போஸ்ட்டே அந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டு தான். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு ஈஸி ட்ரிபிள் பசங்க வந்துட்டு நீங்கள் டெஸ்கிரிப்டிவ் நல்லா பண்ணியிருக்க பட்சத்தில் தட்ஸ் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இதுதான் கட் ஆஃப் ஆகும்னு நம்மளால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ என்னுடைய ஐடியா படி என்னன்னா, இப்போ இத்தனை பேர் எழுதியிருக்கோம், இத்தனை பேரில் வந்து நான் கேட்ட வரைக்கும் லைக் அட்லீஸ்ட் நான் அந்த இடத்துல விசாரிச்ச வரைக்கும்
அனாலிசிஸ் நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு டர்ன் அவுட் ரேஷியோ ஒன்றும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பல பேருக்கு இந்த எக்ஸாம் பற்றின அவேர்னஸே கொஞ்சம் தெளிவாகவே இல்லை. ஸோ அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸை பற்றிலாம் பல பேருக்கு தெரியல. நிறைய பேர் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து மினிமம் அந்த மார்க் இருக்குல்ல அதை தாண்டுவீங்க அப்படின்னா கூட ஏதோ சான்ஸ் இருக்குது. பட் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க 60 போஸ்டிங் தான் இருக்குது. ஸோ இந்த 60லையும் கேட்டகரி வைஸ் ஸ்பிளிட்டப்ஸ் இருக்குது. இப்போ இவ்வளோ க்ரைட்டீரியா தாண்டி நமக்கு அந்த விஷயம் கிடைக்கணும். அப்புறம் இது வந்து நம்ம எல்லாருக்குமே இது புதுசு தான். அதனால நீங்கள் வந்து இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. பட் ஸ்டில் அதுதான் எக்ஸாக்டாக வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம 12th எழுதும் போது ஃபர்ஸ்ட் டைம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. பட் உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது ரிசல்ட் வந்தால் தானே தெரியும். அந்த மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ ரிசல்ட் வந்து ஜூன் 2019 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் பை ஜூலை கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் இந்த எக்ஸாமுக்கு. ஸோ அதனால நீங்கள் ஜஸ்ட்டு ஓகேப்பா ஏதோ கிளியராக இருக்கா ஓகே ஃபைன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுக்கோங்க. எனக்கு கண்டிப்பாக இந்த போஸ்டிங் கிடைக்கும், இந்த போஸ்டிங் தான் என் வாழ்க்கை, அதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கு மேலே வேறு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இருந்தால் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து இந்த எக்ஸாம் எப்போ வரும்னு கூட நமக்குலாம் தெரியாது. ஸோ அதனால் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத தாண்டி மற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக இதுதான் சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் மினிமம் மார்க்கை நம்ம தாண்டுவோமான்னு செக் பண்ணிவிட்டு அமைதியாக விட்டுருங்க. நல்லதே நடக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நான் காமனாக உங்கள்கிட்ட இருந்து கேட்ட டவுட்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தானே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டு சேமி இந்த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஆல் ப்ரோக்ரஸ் டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் த கம்ஃபர்ட் ஜோன். ஸோ அதனால் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து எதுவாக இருந்தாலுமே அதை தாண்டி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ ஹேவ் எனி திங் டு சே ப்ளீஸ் டு சேமி இந்த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் டு ஜாயின் ஓவர் தே. தேங்க்யூ.